அனைவருக்கும் வணக்கம். நல்ல அற்புதமான பாடலோட விளக்கம் பார்க்க போகிறோம். இளங்கோவடிகள் இயற்றிய மணிமேகலை ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை பாடல் 115. அழகில் பல்உயிர் 6 வகை தாகும். இந்த உலகத்தில் 6 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். மக்களும் தேவரும் பிரம்மரும். நேர்மையோடு இருப்பார்கள், ஒழுக்கத்தோடு இருப்பார்கள், நல்ல அறிவாற்றலோடு இருந்து அறம்பொருள் ஈற்றுவார்கள், நல்லது செய்து பொருள் ஈற்றுவார்கள், ஆசிரியர் பணி மேற்கொள்வார்கள், இசையை மீட்டி இன்பம் செலுத்தி அதன் மூலம் பொருள் பெற்று அமைதியோடும் நேர்மையோடும் நீண்ட ஆயுளோடும் வாழக்கூடியவர்கள். பிரம்மர் போன்று தேவர் போன்று வாழ்க்கையை வாழக்கூடிய மக்கள். அதிலேயே நரகரும் தொக்க விளங்கும் பேயும். ரொம்ப அந்த நரகர் அப்படிங்கிறவங்க நரகமான வாழ்க்கையை வாழ்வாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, மூட எழுப்பாங்க, அந்த மாதிரியான கஷ்டமான தொழில் செய்து வாழக்கூடியவங்க இருக்கிறாங்க. தொக்க விலங்கு, இந்த மனிதர்கள் பிறர் மனைவிடம் நெறிகடந்து நடப்பார்கள். காரியத்திலே ஒரு இது இருக்காது, பணத்தின் மேலேயே பற்றுதலுடையவர்களாக இருப்பார்கள், தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று இருப்பார்கள். பேய், பணப்பேய் பிடித்து இருப்பார்கள். அந்தந்த வேலையை செய்ய வேண்டும் என்று பணியாளர்களை 3 பேர் செய்யக்கூடிய இடத்துல ஒருத்தர் விட்டு வேலை செய்வார்கள். அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை எடுத்து சென்று விடுவார்கள். ஒரு பணத்தின் மேலே பேயாக இருப்பார்கள். வேக வேகமாக வேலையை செய்வார்கள், முடித்துவிட்டு சென்று விடுவார்கள். இவர்களெல்லாம் என்னவென்று சொல்வது? இவர்களெல்லாம் லஞ்சம், ஊழல், அந்த குற்றச்செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள், பணப்பேய் பிடித்தவர்கள். அப்படி சொல்லப்பட்ட நல்வினை தீவினை என்று 2 வகையால் சொல்லப்பட்ட கருவினில் தோன்றி இவர்கள் செய்த இந்த நல்வினை தீவினையை அனுபவிக்க, அந்த பலனை அனுபவிக்க அவர்களுக்கு குழந்தையாக தோன்றி அந்த வினை பயன் விளையுங்காலை உயிர்களுக்கு மனப்பேரின்பமும் கவலையும் காட்டும். அந்த மனப்பேரின்பமும் கவலையும் யாருக்கு காட்டும் அப்படின்னா, இவர்கள் செய்த அந்த நல்வினை தீவினையை அந்த குழந்தைகள் அனுபவிப்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அதனாலேயே நாம் நரகர் போன்று அல்லாமல், தொக்க விலங்கு போன்று அல்லாமல், பேய் போன்று அல்லாமல், நேர்மையோடும் ஒழுக்கத்தோடும் நல்ல அறிவாற்றலோடும் இருந்து தேவர் பிரம்மர் மக்கள் எவ்வாறு வாழ்கிறார்களோ அதுபோல் வாழ்ந்து சிறப்பாக வாழ்வோம். மிக்க நன்றி.